ஸ்க்ராம்ப்ளர்ஸ் அப்படிங்கும்போது அதுக்குன்னே ஒரு சில கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஸோ ஸ்க்ராம்ப்ளர் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1950s 60s அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் ஓட்டிட்டு இருந்த பைக் வந்து ஒரு லைட்டாக ஆஃப் ரோட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்பஸ் வந்தப்போ அதுக்காக கொண்டு வரப்பட்டதா ஸ்க்ராம்ப்ளர்ஸ். ஸோ ஸ்க்ராம்ப்ளர் அப்படிங்கும்போது அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கணும், பேனல்ஸ் வந்து மினிமலாக இருக்கணும், அண்ட் அதோட ரெட்ரோ ப்ளஸ் மாடர்ன் ஒரு லைட்டாக ரக்கடான லுக் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிசைன் கேரக்டர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒய்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கணும், சஸ்பென்ஷன் ட்ராவல் அதிகமாக இருக்கணும், அண்டு டயர்ஸ் பார்த்தோம்னா ஒரு செமி நாபியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது அது வந்து அந்த ஸ்க்ராம்ப்ளர் பர்பஸ் சால்வ் பண்ணும். டிசைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாடி பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஹெட்லாம்ப் இருக்குது, அண்ட் ப்ளஸ் இதோட ஓவரால் டிசைன் வந்து ஒரு ரெட்ரோ லுக்கை வந்து கொடுக்க எந்த விதத்துலையும் மிஸ் பண்ணலன்னு சொல்லலாம். அடுத்ததோட குவாலிட்டி, இந்த பார்ட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே ரொம்பவே டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன பார்ட்டும் வந்துட்டு எதுவுமே வந்து சும்மா இருக்கட்டும் போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. எல்லாமே என்ன தேவையோ அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க வித் ஹையர் ப்ரிசிஷன் அண்ட் குவாலிட்டியோட. இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ஹேண்ட்லிங் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பைக்கில் வந்து 400cc லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பீக் பவர் பார்த்தோம்னா 40 horsepower at 8500 rpm அண்ட் பீக் டார்க் வந்து 37.5 Nm at 6500 rpm. ஸோ எங்களால் வந்துட்டு ஒரு 8500 rpm ரீச் பண்ண முடிஞ்சுது. பட் 8000 rpm வந்து ஓரளவுக்கு ரீச் பண்ண முடிஞ்சுது. அந்த இடத்துல ஒரு 155 km/h ஸ்பீட் கிளாக் பண்ண முடிஞ்சுது. ஸோ வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 120லேயே வந்து நல்ல வைப்ரேஷன் பிகின் ஆயிடுது. ஸோ 100ல் வந்து ஒரு மினிமல் வைப்ரேஷன் இருக்குது. ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 5500 to 6500 rpmல ஒரு 100, 110 அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக்லேருந்து கிடைக்குது. ஸோ இதோட இனிஷியல் டார்க், மிட் ரேஞ்ச் ஆர்பிஎம் அந்த இடத்துல பார்த்தோம்னா வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அண்ட் நமக்கு எங்கெல்லாம் வந்துட்டு பவர் தேவை அப்படிங்கும்போது சடனாக த்ராட்டில் ஓப்பன் பண்ணோம்னா டக்குன்னு டெலிவரி பண்ணுறது, நம்ம ஓவர்டேக்ஸ் ஈஸியாக இருக்குது, பாசிபிளாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பைக்கில் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெரிமீட்டர் ப்ளஸ் போட்டான் சப் ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேமோட ஹேண்ட்லிங் ப்ளஸ் இந்த சஸ்பென்ஷன் அண்ட் வைட் ஹேண்டில் பார், ஆப்ரைட் பொசிஷன் எல்லாமே சேர்த்து இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் வந்துட்டு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அப்ரைட் பொசிஷனில் இந்த ஹேண்டில் பார் பிடிச்சி உட்காந்து போகும்போது நம்ம எந்த எஃபர்ட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த பைக்கை வந்து புஷ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் த்ராட்டில் ஓப்பன் பண்ணுறோம் போயிட்டே இருக்குது. சஸ்பென்ஷன் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ நமக்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும், ஆஃப் ரோட்ஸில் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது, அந்த அண்டுலேஷன்ஸ் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. இந்த பார்ட் ஹோல்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒர்க் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட டயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாடி வந்து 19 inches பின்னாடி வந்து 17 inches எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நாப்ஸ் வந்துட்டு நம்ம இதை வந்து ஒரு ஆஃப் ரோட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டர்ட் இருக்கிற மாதிரி அந்த ரோட்ஸ்லையும் ரைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம சிட்டிலையும் வந்து இந்த டயர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது ஸோ இந்த முன்னாடி வந்து இனிஷியல் பைக்கில் வந்து கொஞ்சம் லேக் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது, இன்னும் கொஞ்சம் பிரேக் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ பின்னாடி பிரேக் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 400cc இது ஒரு 140, 130 அந்த ரேஞ்சிலெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங் அடிக்கும்போது ஈவன் தோ ஏபிஎஸோட ஹெல்ப் இருந்தாலுமே இதை ஸ்டாப் பண்ண இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பிரேக்கிங் பவர் வந்து தேவைப்படுது. நமக்கு ஒரு லாங் ரைட்ஸ் எல்லாம் ஓட்டும்போது நல்லாவே ஹீட் தெரியுது, பட் சிட்டிக்குள்ள வந்து ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருந்தாலும் ஹீட் தெரியுது. பட் என்னன்னா ரைடிங்கில் ஹீட் தெரியல, நம்ம நிறுத்தும் போது எல்லா வண்டியிலே தெரியும்ல அந்த மாதிரி தான் இருந்து. ஸோ ஒரு 400cc இந்த ஹீட்டிங் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் 100 km, அதாவது ஒரு 98 km கிட்ட ஓட்டணும், சிட்டி ப்ளஸ் ஹைவே கம்பைண்டாக. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 26 kmpl வந்து இந்த இதுலேருந்து எடுக்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 25 to 30 வந்து கண்டிப்பாக அச்சீவபிள். நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் கெயின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டணும் இந்த வண்டி, அதனால் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக 25 to 30 எடுக்க முடியும். இந்த பைக்கோட எலக்ட்ரிக்கல்ஸ், லைட்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஸ்விட்ச் கியூப்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்விட்ச் கியூப்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இதில் ஒரு மேட் ப்ளஸ் ஒரு ரஃப்பான ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். இதை ஹேண்டில் பண்ண நமக்கு எங்கேயும் ஸ்லிப் இல்லை, ஈவந்தோ நமக்கு மழை வந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் கூட. ஸோ லைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம், பட் இது போதுமான லைட்டிங் கிடைக்குது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கும்போது நமக்கு ஒரு அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் கம்பைண்டாக கிடைக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சன்லைட் வந்து இதில் டைரெக்டாக அடிக்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த கியர் இண்டிகேட்டர்லாம் வந்து தெரியவே இல்லை, ஆர்பிஎம் தெரில, எதுவுமே தெரில. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்கலாம் இந்த டிஜிட்டல் பார்ட் அப்படின்னு சொல்லி தோணுது. அனலாக் வந்துட்டு ஓகே தான். ஸோ இன்னொரு விஷயம் இந்த பைக்கில் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதோட கியர் ஷிஃப்டிங்கும் இந்த கிளச்சும் சொல்லலாம். ஸோ இந்த கிளச் எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்லிப்பர் கிளச்சு தான், ஆனாலும் வந்துட்டு இதோட இந்த ப்ளே வந்துட்டு கொஞ்சம்
நார்மல் கிளச் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்லிப்பர் கிளச் அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஸ்லிப்பர் கிளச். பட் இதில் கொஞ்சம் டைட்டாக தான் ஃபீல் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் கியர் லிவருமே பார்த்திங்கன்னா நமக்கு டவுன் ஷிஃப்ட்டும் போதும் சரி, அப் ஷிஃப்ட்டும் போதும் சரி, கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இல்லை, அந்தளவுக்கு கொஞ்சம் க்ளங்கியாக தான் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து இந்த 2 ஏரியாவும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இதில் என்னென்னால பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு சொல்லலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் எங்கேயுமே குறை கிடையாது, எல்லா பார்ட்ஸுமே டாப் நாச்சாக இருக்குது. இதோட ஃபிட்மெண்ட் அண்டு எல்லாமே ஃபிட் பண்ணிக்கிற விதம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயும் வந்து லூஸ் வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இன்ஜின்லேருந்து மட்டும்தான் வைப்ரேஷன் ப்ராப்பராக கிடச்சிது. மிட் ரேஞ்ச் டார்க் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த ரேஞ்சில் வந்து ஓகே வந்தது. இனிஷியல் டார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மிட் ரேஞ்சில் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது இந்த ரைட் பை வயர் டெக் வந்துட்டு ரொம்பவே ப்ரிசைஸாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தான் நம்ம சின்ன இன்புட் கொடுத்தாலும் ஒரு ரியல் ஆக்சிலேட்டர் கேபிள் எந்த அளவுக்கு இன்புட் வந்து எடுத்துக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரைட் பை வயர் டெக் வந்து எடுத்துச்சு. ஸோ எங்கேயுமே லேக் அப்படிங்கிறது வந்து இந்த ரைட் பை வயர் டெக்கில் இல்லவே இல்லை. இதோட டிஸ்அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட் விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஷார்ட்டான ரைடர்ஸ்க்கு இந்த பைக் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். சீட் ஹைட் வந்து 835 mm இருக்கும். ஒரு 5.5லேருந்து 5 feet 7 inches இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 feet 9லேருந்து 6 மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உண்மையில் சொல்ல போனால் டாலர் ரைடர்ஸ்க்கு உண்டான பைக் இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ஸ்கிராம்ப்ளர் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும், அதை நம்ம ஒரு குறையாக சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணும்போது சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ அடுத்தது வந்து பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் இனிஷியல் பைட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டாலர் ரைடராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கிராம்ப்ளர் டிசைனில் ஒரு 400cc ரேஞ்சில் ஒரு 3.5 lakhs நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் டார்க் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பைக் வேணும். அண்டு ஓரளவுக்கு டீசென்ட் சர்வீஸ் இன்டர்வலில் மேனேஜ் பண்ணக்கூடிய சர்வீஸ் காஸ்ட்டில் அண்டு ஒரு 25 km/L அந்த ரேஞ்சில் ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பைக் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கிராம்ப்ளர் 400X வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இந்த பைக் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.